எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்னைக்கு எதுவும் வேலை வராததால் ஒரு முக்கியமான தகவலை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம். என்னன்னா அந்த கார்கோ போடுறத பற்றி. சில பேர் கார்கோ எப்படி போடுவாங்கன்னா ஆளை வர வச்சு அவங்களே எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி போடுவாங்க. சில பேர் நம்ம வீட்டிலே பேக் பண்ணி வச்சிருவாங்க. அதை லக்கேஜ் போட்டு அதுக்கான காசு கட்டிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போதைக்கு ஏர் கார்கோ தான் போகுது. ஏர் கார்கோவில் ஒரு தினார்லேருந்து 1.25 தினார் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு கிலோவுக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சி கார்கோ பொறுத்த மட்டும் எல்லா பொருளும் போடலாம், எந்த பொருள் வேணால் போடலாம். அதுக்கு ஒரு கிலோவுக்கு இந்த 800 ஃபில்ஸ்லேருந்து ஒரு 600-700 ஃபில்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க. அது சி கார்கோ, ஏன்னா அது 45 நாள் கழிச்சு போகும் அப்படின்ட்டு. ஆனால் ஏர் கார்கோவில் ஒரு கிலோக்கு இப்போதைக்கு ஒரு தினார் 100 ஃபில்ஸ், சில கார்கோலாம் ஒரு தினார் 250 ஃபில்ஸ் வாங்குறாங்க. இப்போ சி கார்கோவில் எல்லா பொருளும் போடுற மாரி ஏர் கார்கோவில் போட முடியுமான்னு கேட்டால் அதுதான் ஒரு கேள்விக்குறி. ஏர் கார்கோவில் டார்ச் லைட்டு, அதாவது இதுமாரி டார்ச் லைட்டு அனுப்பலாம். ஆனால் பேட்ரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பேட்ரி இல்லாமல் தான் அவங்க வாங்குவாங்களாம். அதுக்கப்புறம் மில்க் பவுட்ரு, இங்கே கொய்த்திங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொய்த்திங்க இங்கே மில்க் பவுட்ரு அந்த கவர்மெண்ட்டே கொடுக்கறதால சில டிரைவருங்களெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மில்க் பவுட்ரு அந்த பாக்ஸில் அலோடு கிடையாது கார்கோவில். ஆனால் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எடுத்துன்னு போகலாம். அது அந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடாது, அந்த கொய்த்தோட டின்னில் இருக்கக்கூடாது. அதை நம்ம தனியாக கொட்டி ஓட்டி எடுத்துன்னு போகலாம், அது பிரச்சனை இல்லை. பால் பவுட்ரு, கொய்த்தியோட பால் பவுட்ரு ஏர் கார்கோவில் போட முடியாது. பேட்ரி, பால் பவுட்ரு ஆச்சா. அப்புறம் பர்ஃப்யூம், எந்த சென்ட் பாட்டிலுமே ஏர் கார்கோவில் அலோடு கிடையாதா, அதையும் பேக் பண்ணிட்டாதுங்க. அதுக்கப்புறம் வாட்சும் ஏர் கார்கோவில் அலோடு கிடையாது, அதையும் ஆனால் பேக் பண்ணிட்டு போகிறோங்க. அப்புறம் இந்த பசங்களுக்கு வாங்குகிற இந்த காரு, இந்த ஹெலிகாப்டர், அதெல்லாம் சின்ன சின்ன பேட்ரி இருக்கும். அப்படி பேட்ரி இருந்தால் ரிமூவ் பண்ணால் அந்த பொருள் எடுப்பாங்க. அந்த பேட்டரியோடு ரிமூவ் பண்ண முடியாத சூழ்நிலையில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பேட்ரி இருந்தால் அந்த விளையாட்டு பொருளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஏர் கார்கோவில். அப்புறம் அந்த செல்ஃபோன், ஐபேட், அதுமாரி பேட்ரி இருக்கிற பொருளும் ஏர் கார்கோவில் அலோடு கிடையாது. அப்புறம் சில பேர் இந்த ஏர் ஃப்ரை இல்லைனா இந்த தண்ணி சுட வைக்கிறதுக்குன்னு இங்கே சரியாக மிஷின் இருக்கும், அந்த சின்ன சின்ன இதுமாரி அது அனுப்பலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஏர் ஃப்ரை இதில் தண்ணி சுட வைக்கிறதுல கொஞ்சம் பெருசாக இருக்குது அது. அப்புறம் இந்த ஓவன், அதுமாரி எலக்ட்ரிக் ஐட்டம் ஏர் கார்கோவில் அனுப்பும்போது அதுக்கு தனியாக டேக்ஸ் அப்படின்ட்டு கஸ்டம்ஸுக்கு தனியாக 3 தினார் கட்டணும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி 3 தினார், 4 தினார், 5 தினார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த பொருள் இல்லாமல், அந்த பொருளுக்கான எடை காசு இல்லாமல் தனியாக கஸ்டம்ஸுக்கும் காசு கட்டணும். அதுமாரி பொருள் அனுப்பும்போது ஏர் கார்கோவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு இதெல்லாம் கொஞ்சம் கூட வரும். அப்புறம் நீங்கள் பொருள் அனுப்புனாலும் அதுக்கு தனியாக டேக்ஸ்னு ஒன்று கட்டணும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு 3 பாக்ஸ் அனுப்புகிறீங்கன்னா அதுக்கு மொத்தமாக டேக்ஸ்னு போட்டு அதுக்கு ஒரு 4 தினார் கிட்ட வாங்குவாங்க. டேக்ஸ் காசும் எக்ஸ்ட்ரா வரும். இதெல்லாம் டிக்டாக்ல வீடியோ போடுறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் அனுப்புகிறீங்கன்னா எலக்ட்ரிக் பொருள் இருந்தால் அது கஸ்டம்ஸு, மொத்த பொருளுக்கும் டேக்ஸு. அது இல்லாமல் அவங்க பேக் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம காசு கொடுக்கணும் ஏர் கார்கோவில். இப்போ ஒரு தினாருக்கு இப்போ ஒரு தினார் 100 பில்ஸ் வாங்குறாங்களா ஒரு கிலோவுக்கு. இப்போ 20 கிலோ அப்படின்னு பேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு தினார்லேருந்து 1.5 தினார் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கார்ட்டூன் அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே பேக் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற பாக்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அவங்க வச்சுக்கிற பாக்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஒரு தினார்னு பார்த்து யாரும் வேணான்னாதுங்க, அவங்கள்ட்டே பேக் பண்ணிக்கோங்க. சரிடா, இந்த டார்ச் லைட்டு, சென்ட்டு, வாட்சு, ஃபோனு, ஐபேடு இது எல்லாம் ஏர் கார்கோவில் போடக்கூடாது. இதெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேசஞ்சராக போகும்போது உங்கள் லக்கேஜில் எடுத்துன்னு போகலாம். லக்கேஜில் கூட இந்த பவர் பேங்க்லாம் நீங்கள் ஹேண்ட் பேக்கில் தான் எடுத்துன்னு போகணும். இதில் போடக்கூடாது, லக்கேஜில் போடக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுக்கணும். நீங்கள் ஊருக்கு போகும்போது இந்த பர்ஃப்யூம் அதெல்லாம் எடுத்துன்னு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர் கார்கோவில் மட்டும்தான் இதெல்லாம் போடக்கூடாது. சரிடா, இதெல்லாம் அவங்க அனுமதி தெரியாமல் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்மளே பேக் பண்ணி கொடுக்கத்தால இதெல்லாம் அந்த வாட்சி சென்டர்லாம் உள்ளே வச்சு இது பண்ணிட்டேன். இது தெரியாமல் தானே எடுத்துன்னு போகிறாங்க. இவங்களாம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க கார்கோ எடுக்கிறவங்க அப்படின்னு கேட்டால் அங்கே ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி ஏர்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணும்போது அது உள்ளே இந்த ஐட்டெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் பேக்ஸே அனுப்ப மாட்டாங்க, அதெல்லாம் எடுக்க சொல்கிறவங்க அங்கே. அது போய் நீங்கள் போய் அங்கே யார் யாரை பார்க்கணும், எந்தெந்த அதிகாரி பார்த்து வாங்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியாது.
தேவையில்லாமல் வம்புல மாட்டிக்காதுங்க. யாராவது ஊருக்கு கார்கோ அனுப்பணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுங்க என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்புங்க. அவங்க எந்தெந்த பொருளை அந்த பேக்கிங்கில் போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஐட்டம், இதுமாரி இந்த வெடிக்கிற ஐட்டம், அந்த கேஸ் ஐட்டம்லாம் யார் கார்கோலும் கிடையாது. சி கார்கோலும் எல்லாத்தையும் போடுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு ஏதாவது வேலை தகவல் வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.